ஒரு சாதாரண பூஜைக்கு இவ்வளோ அழுகிற? இது ஒன்றும் சாதாரண பூஜை கிடையாது சந்தோஷ். இதுல நாம கலந்துக்காதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ வந்துருவந்தா நான் காத்துட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கை வீணா போயிடுச்சு. அதை நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. உன் மனசை தொட்டு சொல்லு, நிஜமாவே உன் வேலையை விட்டு உன்னால வர முடியாதுன்னு. மாயாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நான் எப்படி கோயிலில் நிம்மதியாக சாமி கும்பிட முடியும்? உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நீயே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருப்ப. உன்கிட்ட உண்மையை சொல்ல முடியாம தான் நான் தடுமாறிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோ செல்வி. எத்தனையோ சந்தர்ப்பத்துல நீ எனக்காக என்னென்னவோ செஞ்சிருக்க. ஆனா இந்த கோவில் விஷயத்துல மட்டும் நீ ஏன் இப்படி பண்ண சந்தோஷ்? நீ கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாம உன் முன்னாடி கூனி குறுகி நின்றுட்டு இருக்கேன். நேரம் உன் கண்ணை பார்த்து என்னால் பேசக்கூட முடியல செல்வி. என் நிலைமையை புரிஞ்சுக்கோ. உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்தோஷ். ஆனா இப்பெல்லாம் நீ என்னோட பேச்சை பொருட்படுத்தாம என்னை விட்டு விலகி போற மாதிரியே இருக்கு. கடவுளே, சந்தோஷ் ஆபீஸ் வேலையால தான் கோவிலுக்கு வர முடியலன்னு சொன்னான். இதுவாவது உண்மையா இருக்கணும். இதுவும் பொய்யா இருந்தா என்னால தாங்கிக்கவே முடியாது. வா செல்வி, போலாம். செல்வி, செல்வி, மாப்பிள்ள, யோ, எங்கயா இருக்க? எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? வந்துட்டியா இல்லையா? எங்க இருக்க? அம்மா, கேட்டுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன். யோ, நான் மொட்டை மாடியில நிக்கிறேன், மேல பாரு. சரி, அப்படியே பின்வழியா மொட்டை மாடிக்கு வந்தியா? சரிம்மா. யோ, நீ வரும்போது யாரும் உன்னை பாத்துறலையே? இல்லம்மா. யோ, உன் பாம்பு சொதப்பிடாது இல்ல? எந்த ரூம்ல பாம்பு விடணும்னு மட்டும் சொல்லுங்க, அப்புறம் பாருங்க. சரி, வா. யோ, இந்த படி வழி அப்படியே இறங்கி போனீனா செகண்ட் ஃப்ளோர் வரும். அந்த செகண்ட் ஃப்ளோர்ல தான் படிக்கு பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னலை மட்டும் திறந்து வச்சிருக்கேன். அதுக்குள்ள உன்னோட பாம்பை விட்டுடு, சரியா? சரி. ஏமா, ரூம்ல எல்லா கதவையும் சாத்திட்டீங்கல்ல? எல்லா கதவையும் சாத்திட்டேன். எந்த ஃப்ளோர் சொன்னீங்க? ஐயோ, நீ சொதப்பிடுவ போல இருக்கு. நானே வரேன், வா வா.
இங்க பாரு, நான் சொன்னது இந்த ஜன்னல் தான். இதுக்குள்ள உன்னோட பாம்பை விட்டுடு. போ. அம்மா ஆ? பாம்பு 2 நாளா கொலை பசியில இருக்கு. யாரு ரூமுக்குள்ள போனாலும் அதுக்கு இருக்கிற கோவத்துக்கு ஒரு 5-6 கொத்து கொத்தும். அவங்க அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆயிருவாங்கம்மா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல கிளம்பியா. அம்மா மிச்ச பணத்தை தாங்கம்மா. யோ, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தரையா? பணம் எங்கிட்ட தான் இருக்கு. அம்மா பாம்பை விடுறது மட்டும்தான் என் வேலை. அத்தோட என் வேலை முடிஞ்சுதுமா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடு இளவு வீடாக போகுது. இளவு வீட்டில் வந்து பணத்தை வாங்க சொல்றீங்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. இப்பவே மிச்ச பணத்தை கொடுங்க. யோ, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தரேன் தானே சொல்றேன். இதெல்லாம் பேச்சே கிடையாதுமா. நீங்க சொன்ன மாதிரி பாம்பை கொண்டு வந்து விட்டுட்டேன். யோ யோ, இதுக்கே கத்துற இப்ப? ஆ? இந்த புடி உன் பணம். இங்க இருந்து கிளம்பு முதல்ல. போயா. அம்மா அம்மா மாயா, அம்மா மாயா, உனக்கு நினைவு திரும்பிடுச்சா? நன்றி கடவுளே, என் பொண்ணு கண்ணை முழிச்சிட்டான். மாயா, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா. மாயா, நீ கண்ணு முழிச்சதும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன்டி. ம், என்னம்மா? ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சுடி. நேத்து நீ மயக்கத்துல இருந்தப்போ உன்னை பார்த்து சந்தோஷ் ஃபீல் பண்ணாண்டி. நைட்டு ஃபுல்லா உன் கூடவே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டாண்டி. என் கண்ணியே என்னால நம்ப முடியல மாயா. அம்மா, நான் உடம்பு சரியில்லாம இருக்கிறதால ஏதோ ஆறுதல் சொல்லணும்னு பொய் சொல்லாதம்மா. ஏய், உன் மேல சத்தியமா சொல்றேன்டி, அவன் நைட்டு முழுக்க உன் கூடவே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டான்டி. நேத்து உன் கூடவே இருந்தப்போ செல்வி அவனுக்கு ஃபோன் பண்ணான். செல்வி கிட்ட அவன் நான் வெளியில இருக்கேன்னு பொய் சொல்லிட்டான்டி. அப்படியாம்மா? ஆமா மாயா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னதும் சந்தோஷுக்கு உன் மேல பாசம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன்டி. நான் கூட சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டேன்டி. என்னம்மா வேண்டுதல்? இதே பாசத்தோட சந்தோஷ் உன்னை ஏத்துக்கணும்னு நான் கடவுள்கிட்ட பால் குடம் எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன்டி. மா, நீ சொல்றது எதுவும் என்னால நம்ப முடியலம்மா. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒன்று பண்றேன். இப்போ சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணி மாயாவுக்கு மறுபடியும் மூக்குல இருந்து ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்றேன். அவன் எப்படி பதறி அடிச்சு ஓடி வருவான்னு பாரு. அப்படியா? ஹ, எங்க அவனுக்கு ஃபோன் பண்ண செக் பண்ணி பாப்போம் அவன் வரானான்னு. சரி சரி. ஏ, ரிங் ஆகுது. ஸ்பீக்கர்ல போடுமா. இவங்க எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாங்க? சொல்லுங்க ஆண்டி. சந்தோஷ், மாயாவுக்கு மறுபடியும் மூக்குல இருந்து ரத்தம் வந்துடுச்சு சந்தோஷ். எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல சந்தோஷ். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல சந்தோஷ். சந்தோஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்தோஷ். ஆண்டி நீங்கள் பதறாதீங்க. 9 to 10 minutes அங்கே வந்துடுறேன். நீங்கள் மாயாவை தனியாக விட்டுறாதீங்க, பக்கத்துலேயே இருங்க. ஆ சரி சந்தோஷ், சீக்கிரமா வா. சரி சரி, நீங்கள் பதறாதீங்க, நான் வந்துடுறேன். ஏய், பாத்தியாடி அவன் எப்படி பேசுறான்னு? அம்மா, என்னால நம்பவே முடியலம்மா. சந்தோஷ்க்கு எப்படி திடீர்னு என் மேல இவ்ளோ அன்பு?
எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் அவன் இவ்ளோ பதறி அடிச்சுட்டு ஓடி வரான். அதான்டி எனக்கும் ஒன்னும் புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், சந்தோஷ் உன் பக்கம்தான் இருக்கான்னு எனக்கு தோணுது. அவனை விட்டுடாதடி, கெட்டியா புடிச்சுக்கோடி. நான் இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பத்திற்காக தாமா இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். அவன் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். சரிடி. அம்மா, அவன் வரதுக்கு டைம் ஆச்சு. நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றியா? சரிடி. சரி வரேன். ஆண்டி, மாயாவுக்கு என்னாச்சு? சந்தோஷ், மாயாவுக்கு மறுபடியும் மூக்குல இருந்து ரத்தம் வந்து மயக்கமாயிட்டா. டாக்டர் வந்து செக் பண்ணி ஊசி போட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சந்தோஷ். முழிச்சிட்டு தான் இருக்கா. உன் பேரையே தான் சொல்லிட்டு இருக்கா சந்தோஷ். நீ போய் பாரு சந்தோஷ். ம். ஹலோ. ஹலோ சார், இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும். சார், அப்போ கிளைண்ட் மீட்டிங்காவது அட்டன் பண்ணுவீங்களா? பிகாஸ் அது ரொம்ப முக்கியமான மீட்டிங். எல்லா மீட்டிங்கையும் போஸ்ட்போன் பண்ணிடுங்க. ஓகே சார். ம். சந்தோஷ், மாயா, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல சந்தோஷ். மாயா, தண்ணி வேணுமா? ம், மெதுவா, பார்த்து பார்த்து. போதும். சந்தோஷ், எனக்கு என்னாச்சு சந்தோஷ்? ஏன் நான் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துடுறேன்? சொல்லு சந்தோஷ். அவங்களுக்கு பிரெயின் டியூமர். மாயா வாழ போறது இன்னும் கொஞ்ச நாள் தான் சந்தோஷ். டாக்டர். சந்தோஷ், மாயா இனிமே டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. அதிர்ச்சியை தாங்குற அளவுக்கு அவங்க ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை சந்தோஷ். அது ஒன்றும் இல்லை மாயா. நீ அடிக்கடி டென்ஷன் ஆகிறதுனால உன் ஹெல்த்து சரியில்லாமல் போயிடுது. நீ ரிலாக்ஸாக இருந்தாலே உனக்கு சீக்கிரம் குணமாயிடும். சரி சந்தோஷ், நான் இனிமே டென்ஷன் ஆக மாட்டேன். நீ எப்பவுமே இப்படி ஆறுதலா இருந்து என் மேல அன்பு காட்டுனா நான் எதுக்கு சந்தோஷ் டென்ஷன் ஆக போறேன்? மாயா, இனிமே நீ கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும், தூங்கணும், எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும், சரியா? சரி சந்தோஷ். சந்தோஷ், நீயா இப்படி என் மேல அன்பாவும் அக்கறையாவும் பேசுற? என்னால நம்பவே முடியல சந்தோஷ். இந்த அன்பும் அக்கறையும் தான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தது. இத்தனை நாளா இதை எங்க சந்தோஷ் ஒளிச்சு வச்சிருந்த? அப்புறம் இனிமே நீ கரெக்டான டைமில் டேப்லெட் சாப்பிடணுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. உனக்கு பிபி ஏறி மயக்கம் வராமல் இருக்கணும்னா நீ டெய்லி டேப்லெட்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும், சரியா? சரி சந்தோஷ், நான் டேப்லெட் எல்லாம் போட்டுக்கிறேன். ஹலோ.
ஹலோ சார், அது வந்து இன்னைக்கு ஈவினிங் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த அந்த ஒரு மீட்டிங் மட்டும் போஸ்ட்பான் பண்ண முடியல. என்னது, அந்த ஒரு மீட்டிங் மட்டும் போஸ்ட்பான் பண்ண முடியலையா? எஸ் சார். என்னால் நிச்சயமாக வரவே முடியாது. நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன். சார், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சாச்சு. இப்போ அதை போஸ்ட்பான் பண்ண முடியாது. போஸ்ட்பான் பண்ண முடியலன்னா கேன்சல் பண்ணிடுங்க. சரிங்க சார், நான் கேன்சல் பண்ணிடுறேன். இமீடியட்டாக பண்ணுங்க. ஓகே சார். பாய். சந்தோஷ், முக்கியமான மீட்டிங்னா போய் அட்டன் பண்ணு சந்தோஷ். எனக்கு தான் இப்ப நல்லா ஆயிடுச்சுல. மீட்டிங்லாம் இப்போ எனக்கு முக்கியமான விஷயம் இல்லை. நீ நல்லபடியாக குணமாகி வந்தா அதுவே எனக்கு போதும். இது கனவா இல்ல நிஜமான கூட தெரியலையே. நீயா என் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்க? சந்தோஷ், உனக்கு என் மேல உண்மையாவே பாசம் வந்துருச்சா? நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிட்டியா சந்தோஷ்? சந்தோஷ், எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மாவை கூப்பிடுறியா? பரவாயில்ல மாயா, நானே தரேன். அம்மா, ஆ எனக்கு நூடுல்ஸ் வேணுமா? அஞ்சலி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நீ முதல்ல நாகராஜனுக்கு போய் பாலும் முட்டையும் வச்சுட்டு வா. அம்மா உனக்கு நூடுல்ஸ் செஞ்சு தரேன். ஆ சரிம்மா. அஞ்சலி, ஆன்ட்டி, பாலையும் முட்டை எடுத்துட்டு எங்கம்மா போற? ஆன்ட்டி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, அதனால நாகராஜனுக்கு பாலும் முட்டையும் எடுத்துட்டு போறேன். வழக்கமா நீ இந்த ரூம்ல தானே வைப்ப? இல்ல ஆன்ட்டி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாகராஜனுக்கு பூஜை ரூம்ல பால் வச்சா ரொம்ப நல்லதுன்னு அம்மா சொன்னாங்க. அதனாலதான் பூஜை ரூம்க்கு போறேன். ஐயோ, பிளான் இப்படி சொதப்புதே. நிறுத்து செல்வி. எதுக்கு பார்த்திலாம் சுத்துற? என்ன மாயா இப்படி கேட்டுட்ட? இங்கிருந்து மூக்குல ரத்தம் வந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். இப்ப நல்லபடியா குணமாய் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்க. பாக்குறவங்களோட கண் திருஷ்டியெல்லாம் படக்கூடாதுன்னு தான் ஆர்த்தி எடுக்கிறேன். அப்படின்னா நீ இந்த ஆர்த்திய சந்தோஷ்க்கு தான் எடுக்கணும். என்ன மாயா இப்படி சொல்ற? செல்வி, சந்தோஷ் தான் என் கூடவே இருந்து என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டான். சந்தோஷ் தான் நைட்டும் பகலும் தூங்காம எனக்கு பணிவிட செஞ்சு என்ன அன்பா பாத்துக்கிட்டான். நான் குணமானதுக்கு முழு காரணம் சந்தோஷ் தான். என்ன சந்தோஷ், செல்வி அதிர்ச்சி ஆகுறா? அங்க நீ என்ன கண்ணும் கருத்துமா அன்பா பாத்துக்கிட்டத செல்வி கிட்ட சொல்லியா சந்தோஷ்? அது வந்து செல்வி. ஆமா செல்வி, டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்டால மட்டும் மாயா குணமாவல.
சந்தோஷ் மாயாவை அன்பா பாசத்தோட பார்த்துட்டதுனால தான் இப்போ குணமாயி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. செல்வி, மாயாவுக்கு ஆரத்தி சுற்றி உள்ள கூட்டிட்டு வா. ம், சரி. என்ன பத்திக்கிட்டு எரியுதா? நான் கற்பூரத்தை சொன்னேன். மாயா ஒரு பஞ்சு பேசினாலும் செம்ம பஞ்சு பேசினடி. வாமா,